மூக்கியா தேவருடைய மகன் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? மூக்கியா தேவர் உங்களுக்கு வட தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கூட அந்த வரலாறு தெரியாது, கொஞ்சம் தெற்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும். மூக்கியா தேவருடைய மகன் மூக்கியா பசும்பொன், அவர் பேரையே திருமா பசும்பொன்னு மாற்றிக்கிட்டு அவர் இருந்தார். மதுரை மேயர் தேர்தலில் வேட்பாளராக இருந்தார். இதெல்லாம் யாருக்கு, விடுதலை சிறுத்தைகளை பற்றி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள் எஸ்சி கட்சி, அவங்களுக்கும் பாமகவுக்கும் ஆகாது, வன்னியர்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஆகக்கூடாது. எவ்வளோ ஆசை. அவர் எல்லா தளங்களிலும் தமிழராக ஒன்றிணைந்து மட்டும்தான் அவர் போராடிக்கிட்டு இருக்கார். இல்லாட்டி மூக்கியா தேவர் மகன் வந்து அவர் கட்சியில் சேருவாரா? அது நடந்தது. அப்போ இப்படி ஒரு தலைவரை காலம் தந்த தலைவன் தான். இப்படி ஒரு தலைவன் இல்லைன்னா அந்த காலத்தை நினைத்து கூட பார்க்க முடியல என்னால். யோசிச்சு பாருங்க, மற்ற தலித் தலைவர் மாதிரியே திரும்பவும் இருந்து இன்னைக்கு பறையர் சமுதாயம் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமுதாயம் வந்து நின்றுட்டு நம்மளை மீற யாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஆளாயிருச்சுன்னா என்ன ஆகும்? முழுக்க காவி கொடியாயிரும். தொட்டுப்பாரு, நீங்கள் மட்டும் தான் 12%, நாங்களும் 12%ன்னு பேசாம அவர் என்னைக்காவது பெரும்பான்மைவாதம் பேசியிருக்காரா திருமாவளவன்? ஆனால் அவர் பெரும்பான்மை சாதியை தான் கூட்டமாக வச்சிருக்காரு. அவர் நினைச்சிருந்தா அந்த பெரும்பான்மை சாதியத்தை பேசலாம்ல. வன்னியர்களும் பறையர்கள் 2 பேருமே பெரும்பான்மை சமூகம். ஆனால் அவர் ஒரு முறையும் பெரும்பான்மைவாதத்தை பேசுறதே இல்லையே. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்களே, அவர் அந்த மாதிரி பேசலையே. இப்போ மற்ற தலித் அமைப்புகளே திருமாவளவன்ட்டு அதை தான் சொல்கிறாங்க. பறையர் அரசியல் பேசியா நீ என்னைக்கியா தமிழருங்கிற, எந்த தமிழையும் அவனை ஏற்றுக்க போகிறான்? ஈழ அரசியல் பேசுகிற, எல்லாம் சாதியவாதி இல்லையா? திருமாவுக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் அறம் என்று ஒன்று இருக்கிறது, உண்மை என்று ஒன்று இருக்கிறது, வரலாறு என்று ஒன்று இருக்கிறது, வருங்காலம் என்று ஒன்று இருக்கிறது. நான் வன்னியரையும் பறையரையும் ஒரு தாய் பிள்ளையாக தான் பார்ப்பேன். ரெண்டும் ஒன்று தான். அவங்களுக்காக தான் அம்பேத்கர் பாடுபட்டார், அவங்களுக்காக தான் பெரியார் பாடுபட்டார். அந்த பிள்ளை நான் அப்படி தான் பேசுவேன். அதனால் எனது கட்சியில் உள்ளவர்கள் ஒருபோதும் சாதிய வன்மத்தை தூண்டுபவர்களாக இருக்க மாட்டார்கள். நமக்கு எதிரி பார்ப்பன அரசியல் தான். அவன் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிறான், நமக்கு பக்கத்தில் உள்ளவன் தான் டக்குன்னு ஈஸியாக போடுவான். வடிவேல் சொல்கிற மாதிரி நான் பக்கத்தில் கைக்கு வாக்காக இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி வன்னியர் பறையர் பக்கத்தில் இருக்கிறனால அடிச்சுக்கிட்டே இருக்காய். உண்மையில் 2 பேருமே ஒன்று சேர்ந்து போராடணும். அந்த அரசியல் தான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து